ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமியானது வருகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலிருந்து ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் ஒவ்வொரு விதமான பரிமாணங்களும் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி மாற்றங்களை நீங்க எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் கன்னி ராசினியர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலிருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல்ல சித்ரா பௌர்ணமியோட சிறப்பு. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறைகள் என்ன, கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் என்ன, இந்த நாளில் செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத அனைத்து விதமான பலன்களையும் நாம் பார்க்கலாம். முதல்ல சித்ரா பௌர்ணமியோடைய மகிமை தெரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த ஆண்டிற்கான சித்ரா பௌர்ணமியானது மே 1ஆம் நாள் அன்று வருகிறது. மிகவும் புனிதமான இந்துக்களின் பண்டிகைகளில் ஒன்றான சித்ரா பௌர்ணமி விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர புராணங்களுடன் தொடர்பு உடையது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புராணத்தில் முக்கிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்ரகுப்தரை சொல்லலாம். சித்ரகுப்தரிடம் அனைவரின் கர்மாக்கள் அடங்கிய விரிவான பதிவேடுகள் இருப்பதாகவும் அந்த பதிவுகளின்படி இறந்த பிறகு யார் எந்த சொர்க்கம் அல்லது எந்த நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கப்படுவதாகவே சொல்லப்படுது. கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்து அவரிடம் நீங்க இந்த நாளில் மன்னிப்பு கேட்டு நன்மை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த நாள் சில பக்தர்களுக்கு நீங்க இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு உகந்த நாளாக அமையலாம். இந்த சித்திரை மாதத்தில் முழு நிலவில் வருவதால் மனித குலத்தின் அனைத்து செயல்களுக்கும் கணக்கிட்டு கடந்த கால பாவங்களுக்கும் பரிகாரம் செய்யக்கூடிய சித்ரகுப்தரை வழிபடுவதற்கு சிறந்த நாளாகவே கருதப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு திருவண்ணாமலை ஞாபகத்திற்கு வரலாம். திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா மலையே சிவபெருமானாக பார்க்கப்படுகிறது. இந்த கோவிலில் நீங்க ஒரு விஷயத்தை நினைத்து கிரிவலம் சென்று வரும்போது கண்டிப்பாக நீங்க நினைத்த விஷயம் நினைத்த உடனே நடக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்க நினைத்து இந்த வழிபாடுகளை செய்யும் போது நினைத்த விஷயங்கள் நினைத்த வேண்டுதல் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கலாம். இந்த கிரிவல பாதையில மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். இந்த மலையில இன்றும் பார்த்தீங்கன்னா பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையை வளம் வரும்போது மனிதர்கள் இடம் பக்கம் நடக்க வேண்டும். ஏன் பார்த்தீங்கன்னா மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வளம் வருவதாக ஐதீகமாகவே சொல்லப்படுது. கிரிவலம் செல்லும் போது முக்கியமாக நமச்சிவாய சிவாய நம என்ற மந்திரத்தை நீங்க முறையாக உச்சரித்து கிரிவலம் கண்டிப்பாக செல்லணும். ஏன் பார்த்தீங்கன்னா இதை தவிர வேறு எதையும் நீங்க பேசவே கூடாதுங்க. இந்த மாதிரி முழு மனதாக நீங்க வேண்டி செய்யும் போது கண்டிப்பாக நீங்க நினைத்த விஷயம் நல்லபடியாக நடக்கலாம். கிரிவலம் செல்லும் போது அது போலவே நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ நடக்கவே கூடாதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்ள செய்வாங்க. அதாவது இந்த மாதிரி கிரிவலம் வந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் அதிகாலை எழுந்து புனித நீராடி தூய ஆடையை அணிந்து அந்த நாளை பயபக்தியுடன் தொடங்க வேண்டுங்க. இந்த நாளில் பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் பெறுவது முக்கியமாகவே சொல்லப்படுது. இது உங்களுடைய வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் கடந்த கால செயல்களுக்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்த சித்ரகுப்தரை வழிபட்டு வந்தீங்கன்னா கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இந்த நாளில் இறைவனை வழிபாடு செய்தல், தீபம் ஏற்றுதல் மற்றும் பிரார்த்தனை செய்தல் போன்ற பாரம்பரிய சடங்குகளில் நீங்க பங்கேற்க உகந்த நாளாகவே சொல்லப்படுது. இந்த நாளில் முக்கியமாக விரதங்களை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி நாள் முழுவதுமே உணவு ஏதும் அருந்தாமல் விரதங்களை நீங்க மேற்கொள்ளலாம்.
முடியாவிட்டால் பழங்கள் அல்லது சாத்விக் உணவுகளை நீங்க சாப்பிட்டு விரதங்களை மேற்கொள்ளலாம். விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்த உணவுகளை சாப்பிடவே கூடாதுங்க. அது போலவே பால், பிற பால் பொருட்களையும் நீங்க சாப்பிடக்கூடாது. இந்த விஷயத்தை நீங்க நினைவில் வைத்துக்கொண்டு விரதங்களை மேற்கொள்ளலாம். இந்த நாளில், அதாவது இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் சிவன் அருளை நீங்க எளிதில் பெற முடியும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த நாளில் உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு நெய் தீர்த்தை படைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் உங்களால் முடிந்தால் தான தர்மங்களையும் நீங்க செய்யலாம். இந்த நாளில் செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவு மற்றும் போதைப் பொருட்களை தவிர்க்கணும். அதுபோலவே இந்த நாளில் வாக்குவாதங்கள், எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பார்த்துருப்போம். இந்த சித்திரை பௌர்ணமி நாளில் இருந்து கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி நாளானது இந்த காலகட்டம் முழுமையாகவே யோகமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய விஷயங்களில் பார்க்கும் பொழுது அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு கடினமான சூழல் உங்களுக்கு ஏற்படும். கடினமாக உழைத்தால் கடின உழைப்புக்கேற்ற பலனை நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டம் முழுமையாகவே தொழில் அதிபராக இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் சரி, ஊழியர்களுக்கும் சரி சற்று கடினமாக இருக்கலாம். சில கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் போனஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கூட அமையலாம். இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலிருந்து கல்வி ரீதியாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கலாம். சனியினுடைய நிலை காரணமாக உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தி முழு அர்ப்பணிப்புடன் படித்து முக்கியமான விஷயங்களில் நீங்க முடிவு எடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் மாணவர்கள் கையாளுவது முக்கியமாகவே சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய கவனத்தை மற்ற விஷயத்துல நீங்க சிதற விடாமல் இந்த மாதிரி விஷயத்துல கவனம் செலுத்தும் போது நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். இந்த காலகட்டம் முழுமையாக ஏற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது. இதனால பெரிய சச்சரவுகள் ஏதும் ஏற்படாது. இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில கவனமாக இருக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை, சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கன்னி ராசி நேயர்கள் கவனமாக அனுசரித்து இருப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதாரணமான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கலாம். காதல் உறவுகள் நன்றாக இருக்குங்க. நிச்சயதார்த்தம் அல்லது திருமணத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது முடிவு எடுக்கணும், முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். திருமணம் ஆகாத கன்னி ராசினியர்களுக்கு திருமண முயற்சி ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யும் போது கண்டிப்பாக நீங்க தேடிக்கொண்டிருந்த வரன் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். காதல் உறவுகளுக்கு இந்த காலகட்டம் சராசரியாகவோ அல்லது ஓரளவு சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சராசரியை விட சற்று சிறந்த நீதி முடிவுகளை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையலாம். அதுபோலவே கன்னி ராசினியர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலிருந்து செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். அதே வேளையில உங்களுடைய நிதி நிலையை வலுப்படுத்த நீங்க புத்திசாலித்தனமாக செலவு செய்வது அவசியம். இந்த காலகட்டத்தில் பண ரீதியான விஷயத்துல நீங்க முடிவெடுக்கும் போது நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கணும். ஏன்னா ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்க ஆளாகலாம். உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கேற்ப செலவுகளை செய்தும் போது கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலே உங்களுக்கு ஏற்படாது. ஸோ பணம் சார்ந்த விஷயத்துல இந்த மாதிரி கையெழுவது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த காலகட்டம் முழுமையாகவே கன்னி ராசினியர்கள் பட்ஜெட் போட்டு வாழ்ந்து வரும் பொழுது எந்தவித பிரச்சனையும் நிச்சயமா ஏற்படாது. உடல்நல பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். அதுபோலவே தலைவலி, காய்ச்சல் மற்றும் ஏதாவது ஒரு வகையில காயங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில கன்னி ராசினியர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய உணவில் கவனமாக இருப்பது அவசியம். வெளி உணவுகளை சாப்பிடும்போது உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும். அதாவது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது. அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய சிறந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது எந்தவித ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாமல் தவிர்க்கலாம்.
பெண்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு குடும்ப விஷயத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையலாம். நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நடக்க முடிக்கக்கூடிய ஒரு சூழல் பெண்மணிகளுக்கு கிடைக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கன்னி ராசினியர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலிருந்து என்ன மாதிரி மாற்றங்கள் உருவாகி இருக்கு, அது போலவே சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.